டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலும் ரத்து செய்ய கோரி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற நடைபயண பேரணி நடைபெற்றது. டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிட வலியுறுத்தி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நரசிங்கம்பட்டி பெருமாள் மலையிலிருந்து நடைபயண பேரணியாக கிளம்ப முயன்றனர். அவர்களை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தடுத்து நிறுத்தினர். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நடைப்பயணம் தொடங்கினர். அவர்களை மாங்குளம் பிரிவில் தடுத்து நிறுத்த முயன்றபோது அங்கு போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடையை மீறி பேரணியாக சென்ற நிலையில் வெள்ளரிப்பட்டி சிக்னல் அருகில் இரும்பு தடுப்புகள் மூலமாக காவல்துறையினர் மீண்டும் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. தொடர்ந்து பொதுமக்கள் வாகனங்களில் பேரணியாக தமுக மைதானத்திற்கு வந்தனர். வழியில் போராட்டக்காரர்களுக்கு குளிர்பானங்கள், உணவுகளை வழங்கி மக்கள் உற்சாகப்படுத்தினர். 9 மணிக்கு கிளம்பிய பேரணி மதுரை தமுக மைதானத்திற்கு 5 மணி நேரம் பயணப்பட்டு 2:30 மணிக்கு மேல் மதுரைக்குள் வந்து சேர்ந்தனர். தொடர்ந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட அனுமதி மறுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தமுக மைதானம் பிரதான சாலையில் திடீர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். தடுப்புகளை தூக்கி வீசி காவல்துறையினரோடு வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர். தலைமை தபால் நிலையத்திற்கு செல்ல விவசாய சங்கம் மற்றும் மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பின்பு அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அரிட்டாப்பட்டியை 2ஆக பிரித்து நாயக்கர்பட்டி உட்பட 2 கிராமங்களை மட்டும் பல்லுயிர் பெருக்க மண்டலமாக அறிவித்த அடிப்படையில் அந்த 2 கிராமங்களை தவிர்த்து மற்ற 46 கிராமங்களிலும் டங்ஸ்டன் கனிமவளம் எடுப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான குழு அமைத்தது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு மாநில அரசு ஒட்டுமொத்தமாக திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த அரசியல் அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு கைவிட்டிருக்க வேண்டும். மாறாக அவர்கள் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்கிற போது தற்போது தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தி பல லட்சக்கணக்கான விவசாயிகள் அணிதிரண்டிருக்கிறார்கள். திட்டம் வந்தால் அந்த பகுதி பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்துடைய நெற்களஞ்சியமாக இருப்பது மேலூர் தாலுகா. அங்கே உள்ள அந்த விவசாயம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுவிடும். அங்கே கரும்பு, வாழையெல்லாம் விவசாயம் செய்கின்றார்கள். நெல், தென்னை, பனை மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. காய்கறி, பழங்கள் எல்லாம் அங்கே விவசாயம் செய்கிறார்கள். அங்கே நீர் வசதி இருக்கிறது, பறவைகள் இருக்கின்றன. அருமையான இந்த இடத்தை பாழ்படுத்திவிட்டு, அதாவது வேளாண்மையே ஒரு தொழில், அந்த தொழிலை பாழ்படுத்திவிட்டு சுரங்க தொழில் வருவதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் பகுதியை வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கணும். மத்திய அரசானது இந்த திட்டத்தை ரத்து செய்து அதற்குரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தின் நிலைப்பாடு. அதை ஏற்று மத்திய அரசானது இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 5 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. இந்த 5 லட்சம் பேருக்கும் எங்கள் விவசாயம் நாங்கள் மற்ற பக்கமெல்லாம் இருபோகம், எங்கள் பக்கம் ஒரு போகம். இந்த ஒரு போகத்துக்காரவர்களுக்கு எங்கள் விவசாயம் எங்களுக்கு வேணும், எங்கள் நாடு எங்களுக்கு வேணும், எங்கள் வீடு எங்களுக்கு வேணும். நாங்கள் எங்கள் மக்கள், பேரன், பேத்தி எல்லாருமே அந்த ஊரில் வாழணும். இந்த என்ன செக்ஷன் இது எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். மதுரை மேலூர் பகுதியை தமிழ் பண்பாட்டு மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கேட்டுக் கொண்டனர்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குணா மற்றும் லக்ஷ்மணனுடன் மணிகண்ட பிரபு, ரமேஷ் மற்றும் சுபாஷ்.